நைஸ் டீடா. எப்போல்லாம் நான் வீட்டில் இருக்கணும், நான் தான் சமையல். கீதாக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல, அதனால தான். உன் ஒய்ஃப் கொடுத்து வச்சவடா உன்ன மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க. அவள் என்ன பாவம் பண்ணாலும் என்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க. நீ இன்னும் கீதா கிட்ட சொல்லலையா? சுச்சுவேஷன் அமையலடா. அப்படியே சுச்சுவேஷன் அமைஞ்சாலும் நான் உண்மையை சொல்ல போகிறதில்ல. ஏன்டா? டே, அவ தன்னோட கனவெல்லாம் என் தோல் மேலே சாஞ்சிட்டு அவ்வளோ ஆசை ஆசையாக சொல்லிட்டு இருந்தா. அப்போ போய் நீ நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட், எதுவுமே நடக்காதுன்னு என்னால் சொல்ல முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கே அவ்வளோ சந்தோஷப்பட்டா. அவகிட்ட போய் நீ நினைக்கிற சந்தோஷத்தை என்னால் எப்பவுமே கொடுக்க முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியுமா? பொண்டாட்டி முன்னாடி கையால் ஆகுதுன்னா என்னால் நிற்க தைரியம் இல்லடா. சரி, உனக்கு எப்போ தைரியம் வருதோ அப்போ சொல். ஆனால் நீ எவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறியோ அதுதான் உனக்கு நல்லது. அது மட்டும் மனசில் வச்சுக்கோ. ம். ஏய், என்னடா அது? இதை பாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? இல்லடா, குழந்தை இல்லைன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கோம். இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுது. சரி, எது பண்ணாலும் கீதா கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணு.